வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 11 கார்பனும் அதன் சேர்மங்களும் அந்த யூனிட்ல நம்ம ஒரு 150 புக் இன்சைட் நம்ம பார்க்க போறோம் ஒன் வேர்ட்ஸ். ஸோ அதனால இந்த யூனிட் உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆயிரும், நல்லா புரிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான உண்மைகள் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். கார்பன் 4 இணைதிறம் கொண்டது, சகப்பிணைப்பை உருவாக்கும். நிறைவுறா சேர்மங்களை புரோமின் நீர் சோதனையால் கண்டறியலாம். எத்தனால் கொதிநிலை பார்த்தீங்கன்னா 78 டிகிரி செல்சியஸ், அதாவது கெல்வின்ல 381 கெல்வின். எத்தனாயிக் அமிலம் அப்படின்னா 391 கெல்வின். சோப்பு நீல சங்கிலி கொழுப்பு அமிலத்துடைய Na+K+ உப்பு அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் உள்ள பார்ப்போம். டிஎஃப்எம் அப்படின்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். அதிக டிஎஃப்எம் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அந்த சோப்பு தான் சிறந்த குளியல் சோப்பு. அதிக டிஎஃப்எம், சரிங்களா? இப்போ அல்கேன். அல்கேன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம இது வரும், அதாவது CnH2n+2 சொல்லிட்டு. அல்கீன் அப்படின்னா CnH2n மட்டும்தான். அல்கைன் அப்படின்னா CnH2n-2. இதுதான் பொது வாய்ப்பாடுகள். ஐயுபாக் அப்படின்னு சொல்றது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இப்போ நொதித்தல் அப்படின்னா குளுக்கோஸ் எத்தனாலா மாறுறது பிளஸ் CO2 சைமேஸ் நொதி மூலம். அப்புறம் படிவரிசையில் தொடர்ச்சியான உறுப்புகள் CH2 14AMU அளவில் வேறுபடும். நம்ம டீட்டெயிலாக ஒன்றில் பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். அப்புறம் மிசல்ஸ் நீரில் சோப்பு மூலக்கூறுகளுடைய கொத்து அமைப்பு பேர் இது. இப்போ அறிமுகம் மற்றும் கார்பனின் பண்புகளை பார்க்கலாம். ஒன்றாவது கொஸ்டின், நமது அன்றாட வாழ்வில் காணப்படும் உணவு, மருந்து, உடை எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் பொதுவான தனிமம் தான் கார்பன். பூமியில 5 மில்லியனுக்கும் அதிகமான கார்பன் சேர்மங்கள் காணப்பட காரணம் என்னன்னா சங்கிலி தொடராக்கும் தன்மை மற்றும் 4 இணைதிற. சரிங்களா? கார்பன் அணுக்கள் ஒன்றொன்று நீண்ட சங்கிலியாக இணையும் திறன் தான் கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கார்பன் அணுக்கள் பிற அணுக்களோட பெரும்பாலும் எந்த பிணைப்பை உண்டாக்கின்றன? நம்ம மேலே பார்த்தோம் சக பிணைப்பு, கோவேலன்ட் பாண்ட். 4 கரிமச் சேர்மங்கள் பொதுவாக எதில் கரையாது? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரிமச் சேர்மங்கள் நீரில் பொதுவாக கரையாது. சரிங்களா? பொதுவாக எதில் கரையாதுன்னா கரிமச் சேர்மங்கள் நீரில். அது மாதிரி எதில் கரையும் அப்படின்னு இருக்கு, அதுக்கு நம்ம ஒன்னோடு பார்க்க போறோம். ஸோ கரிமச் சேர்மங்கள் கரையும். கரிம கரைப்பான்களுக்கு உதாரணம், கரிம கரைப்பான் எதுனா ஈதர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, CCl4 டோலின், இதெல்லாம் கரிமச் சேர்மங்கள் கரையும், நீர்ல கரையாது. கொஸ்டின் நம்பர் 6 கரிமச் சேர்மங்கள் எளிதில் எரியக்கூடியவையானா? ஆமாம், எஸ் எஸ். ஓகேவா? கரிமச் சேர்மங்களின் வினைவேகம் கனிமச் சேர்மங்களை விட எவ்வாறு இருக்கும்? கரிமச் சேர்மங்கள் கனிமச் சேர்மங்கள் ஸோ குறைவாக இருக்கும், அதோடைய வினைவேகம் குறைவாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8 கரிமச் சேர்மங்கள் கனிமச் சேர்மங்களை விட குறைவான உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவையா அப்படின்னா ஆமா, அதுவும் அதோடைய உருகுநிலையும் சரி கொதிநிலையும் சரி கனிமச் சேர்மங்களோட கரிமச் சேர்மங்கள் கம்மி தான். ஆம். கொஸ்டின் நம்பர் 9 ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்று பண்புகளில் மாறுபடும் கரிமச் சேர்மங்களின் பண்பு எதுனா அதுதான் மாற்றியம், ஐசோமெரிசம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா பண்புகள்ல மாறுபடும். ஸோ மாற்றியங்கள் அப்படிங்க ஐசோமர்ஸ், ஒரே வாய்ப்பாடு வேறுபட்ட அமைப்பு. உதாரணம் என் பியூட்டேன் மற்றும் ஐசோபியூட்டேன். சரிங்களா? ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான், பட் பண்புகள் வேறுபடும். கொஸ்டின் நம்பர் 10 கரிமச் சேர்மங்கள் எளிதில் ஆவியாகக்கூடியவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கரிமச் சேர்மங்கள் எளிதில் ஆவியாகக்கூடியனா ஆம், சரி. சரிங்களா? அப்புறம் 2 வகைப்பாடுல பார்க்க போறோம். சங்கிலி தொடர் அடிப்படையில 11வது கொஸ்டின், வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்களின் அமைப்பு எவ்வாறு இருக்குன்னா நேர்கோட்டு அமைப்பு, அதாவது ஓப்பன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐசைக்ளிக் அப்படின்னு சொல்லலாம். வளையமற்ற, திறந்த. 12 கார்பன் அணுக்கள் அனைத்தும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது எவ்வகை சேர்மம்னா நிறைவுற்ற சேர்மம், சேச்சுரேட்டட். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கார்பன் அணுக்கள் அனைத்தும் ஒற்றை பிணைப்புல அமைந்திருந்தால் அது எவ்வகை சேர்மம்னா நிறைவுற்ற சேர்மம், சேச்சுரேட்டட். கொஸ்டின் நம்பர் 13 ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட இரட்டை அல்லது முப்பிணைப்பு இருந்தால் அது எவ்வகை சேர்மம்? அது நிறைவுறாத சேர்மம், அன்சேச்சுரேட்டட். ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட இரட்டை அல்லது முப்பிணைப்பு இருந்தால் நிறைவுறாத சேர்மம். கொஸ்டின் நம்பர் 14 சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்தது அதன் பெயர் என்ன? கார்போ ஓரின வளைய சேர்மங்கள், அதாவது கார்போசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 15 கார்பன் அணுக்களோடு ஓ ஆக்சிஜன் அதெல்லாம் தெரியும், ONS போன்ற பிற அணுக்களும் சங்கிலியில் இருந்தால் அதன் பேர் என்னன்னா பல்லின வளைய சேர்மங்கள், ஹெட்ரோசைக்ளிக். 16 பல்லின வளைய சேர்மத்திற்கு ஒரு உதாரணம் தருனா அதுதான் பியூரான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூரான். ஓகே. 17 கார்போ வளைய சேர்மங்களின் இரு வகைகள் யாவைனா அலிசைக்ளிக் மற்றும் அரோமேட்டிக் சேர்மங்கள். கொஸ்டின் நம்பர் 18
ஒன்று அல்லது மேற்பட்ட பென்சின் வளையங்களை பெற்றிருக்கும் சேர்மங்கள் எவை அப்படின்னா அரோமேட்டிக் சேர்மங்கள். கொஸ்டின் நம்பர் 19, அலிசைக்ளிக் சேர்மத்திற்கு ஒரு உதாரணம் தருகன்னா வளைய பியூட்டேன், சைக்ளோ பியூட்டேன், அதான் அலிசைக்கிள் சேர்மத்துக்கு ஒரு உதாரணம். 20, அரோமேட்டிக் சேர்மத்துக்கு உதாரணம் எதுனா பென்சின் C6H6. இப்ப மூன்றாவது பகுதியில நம்ம ஹைட்ரோ கார்பன்கள் அல்கேன் அல்கின் அல்கைன் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு யூனிட், ஒரு ஜோனு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 21, கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் கார்பன் சியும் ஹச் தான். ஸோ ஹைட்ரோ கார்பன்கள். 22வது கொஸ்டின்ல தாய்வழி கரிம சேர்மங்களாக கருதப்படவியவைனா ஹைட்ரோ கார்பன்கள். கொஸ்டின் நம்பர் 23, அல்கேன்களின் பொது வாய்ப்பாடு அது சி. நம்ம மேலே பார்த்தோம் அல்கேன்னா CnH2n+2, இதுதான் அல்கேன். ஸோ மீத்தேன் பார்த்தீங்கன்னா CH4, C1 அந்த மாதிரிலாம் அவங்க போட்டலாம். எண்ணுக்கு பதில் நீங்க 1 போட்டீங்கன்னா இது வரும். ஈத்தேன் C2H6, புரோப்பேன் C3H8, பியூட்டேன் C4H10. ஒவ்வொரு படியும் CH2 கூடுகிறது. அப்படிதானே? ஒரு கார்பன் கூடும், H வந்து 2 கூடும். சரிங்களா? இதுதான், ஏன்னா அப்படிதான் இங்க கொடுத்துருப்பாங்க. அதுதான் அல்கேன். மீத்தேன், புரோப்பேன், ஈத்தேன் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கீன்களுடைய பொது வாய்ப்பாடு எதுனா CnH2n அல்கீன். அல்கைன்களுடைய பொது வாய்ப்பாடு என்னன்னா இது வந்து -2 அப்படின்னு வரும். சரிங்களா? CnH2n -2. அல்கேன்களின் முதல் உறுப்பு நம்ம பார்த்தோம், CH4 தான் முதல் உறுப்பு. அதுமே அல்கேன்களுடைய முதல் உறுப்பு எதுனா ஈத்தீன், C2H4 பொது பெயர். ஸோ பொது பெயர் இதுக்கு என்னன்னா எத்திலின் சொல்லுவாங்க. ஈத்தீன் சில இடத்துல கைப்பற்ற மாட்டோம், பொது பெயர் தான் யூஸ் பண்ணிப்போம் எத்திலின். ஸோ அதனால இதை ஞாபகம் C2H4 அல்கீன்களுடைய. சரிங்களா? அதுமாதிரி அல்கைன்களுடைய முதல் உறுப்பு எதுனா ஈத்தைன். இதோட பொது பெயரும் அசிட்டிலின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈத்தைனுடைய வாய்ப்பாடு C2H2. கொஸ்டின் நம்பர் 29, நிறையுறா கரிமச் சேர்மங்கள் எவை அப்படின்னா அல்கீன்கள் அல்கைன்கள். 30, ஈத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னா C2H6, ஈத்தேனியோட மூலக்கூறு வாய்ப்பாடு. ஈத்தைனின் அசிட்டிலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா C2H2. புரோப்பீனின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6. பியூட்டனோட மூலக்கூறு வாய்ப்பாடுனா C4H10. நம்ம ஆல்ரெடி பார்த்ததை எழுதியிருக்கோம் தனித்தனியா. பெண்டைனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா C5H8. 35, கொஸ்டின் நம்பர் 35ல குறைவான கார்பன் கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் அறை வெப்பநிலை என் நிலையில் இருக்கும் அப்படின்னா வாயுக்களாக இருக்கும். குறைவான கார்பன்கள் தான் இந்த ஹைட்ரோ கார்பன்கள். அறை வெப்பநிலை எப்படி இருக்கா? வாயுக்களா, மீத்தேன், ஈத்தேன்லாம். ஹைட்ரோ கார்பன்களுக்கு நிறம் மற்றும் மனம் உண்டானா இல்லை, நிறமும் கிடையாது, மனமும் கிடையாது. 37, கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பன்களோட கொதிநிலை என்ன ஆகும்னா அதிகரிக்கும். ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் எரிந்து எதை கொடுக்கின்றன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, CO2 மற்றும் நீர். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா போடுறோம், CnH2n+2 ஆக்சிஜனோட இணையுது, அதாவது O2. ஸோ CO2 கிடைக்கும், அது போக H2O அப்படிங்கிறது தனியா நீர் கிடைக்கும். 39, அல்கேன்களின் வினைத்திறன் அல்கைன்களை விட எவ்வாறு இருக்குன்னா அல்கேன்களுடைய வினைத்திறன் குறைவாக இருக்கும் அல்கைன்களை விட. அல்கைன்கள் அதிக வினைத்திறன் கொண்டிருக்க காரணம், ஏன்னா நம்ம அல்கைன் இங்க பார்த்துருக்கோம். அதுதான் அப்ப அதிக வினைத்திறன் கொண்டிருக்க காரணம் என்னது? முப்பிணைப்பு காணப்படுது, ட்ரிபிள் பாயிண்ட் அதுல இருக்கும். சரிங்களா? அல்கைன்ல நிறைவுறா சேர்மங்களை கண்டறிய பயன்படும் சோதனை என்னன்னா அதுதான் புரோமின் நீர் சோதனை. புரோமின் நீர் பாத்தீங்கன்னா சிவப்பு பழுப்பு நிறத்துல இருக்கும். நிறைவுறா சேர்மத்துடன் வினைபுரிந்து நிறமற்று போகும், நிறைவுற்ற சேர்மத்துடன் வினையற்று இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த புரோமின் நீர் சோதனை படிச்சுக்கோங்க. சிவப்பு பழுப்பு நிறத்துல இருக்கும். நிறைவுறா சேர்மத்தை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா வினைபுரிந்து நிறமற்று இருக்கும், நிறமற்று போகும், அந்த சிவப்பு பழுப்பு நிறம் பெறும். நிறைவுற்ற சேர்மத்தை கூட நீங்க பண்ணீங்கன்னா வினை இல்லாம இருக்கும், ஸோ வினையற்று இருக்கும். சரிங்களா? அதான் நிறைவுறா சேர்மங்களை பண்றது, நிறைவுற சேர்மங்களை நம்ம பார்க்கறது. புரோமின் நீருடன் வினைபுரிந்து நிறமாற்றம் அடைவது எவ்வகை சேர்மம்னா நம்ம இப்பதான் பார்த்தா நிறைவுறா சேர்மம். நிறைவுறா சேர்மத்துக்கு எக்ஸாம்பிள் அல்கின் அல்கைன்லாம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 43, புரோமின் நீருடன் வினைபுறாது எவ்வகை சேர்மம்? இப்பதான் பார்த்தா நிறைவுற்ற சேர்மம் ஈடுபடாது, ஸோ அது வந்து அல்கேன். பகுதி 4, வினை செயல் தொகுதிகள் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்க்க போறோம். 44, ஒரு சேர்மத்தின் வேதிப்பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி எது அப்படின்னா வினை செயல் தொகுதி, ஃபங்க்ஷனல் குரூப். ஒரு சேர்மத்துடைய வேதிப்பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுப்பு வினை செயல் தொகுதி. 45, ஆல்கஹாலின் வினை செயல் தொகுதி மற்றும் பொது வாய்ப்பாடு என்ன அப்படின்னா OH. இந்த மாதிரி போட்டு OH, பொது வாய்ப்பாடு வந்து ROH. இதுதான் ஆல்கஹால். 46,
ஆல்டிகைடுடைய வினை செயல் தொகுதி மற்றும் பொது வாய்ப்பாடுனா இப்படி போடணும் CHO. ஸோ பொது வாய்ப்பாடு ஆர் CHO. 47 கீட்டோனின் வினை செயல் தொகுதி மற்றும் பொது வாய்ப்பாடு எது அப்படின்னா இந்த மாதிரி CO அப்படி போட்டு பொது வாய்ப்பாடு இப்படி எழுதணும். இதுதான் கீட்டோன். 48 கார்பாக்சிலிக் அமிலத்தின் வினை செயல் தொகுதி மற்றும் பொது வாய்ப்பாடு எதுனா இப்படி போட்டு COOH போடணும். பொது வாய்ப்பாடு RCOOH. ஸோ COOHனா கார்பாக்சிலிக் குரூப். இது அமில பண்புகளுக்கு காரணமான தொகுதி. எத்தனாய்க் அமிலம் CH3COOH இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. 49 எஸ்டின் வினைச்செயல் தொகுதி மற்றும் பொது வாய்ப்பாடு எதுனா இப்படி போடணும். ஹைபன் போட்டு COR போட்டுக்கோங்க. பொது வாய்ப்பாடு இப்படி எழுதிக்கோங்க. இதுதான் எஸ்ட்ரின். கொஸ்டின் நம்பர் 50 ஈதரின் வினை செயல் தொகுதி மற்றும் பொது வாய்ப்பாடு என்னன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் ஈதரி. அப்புறம் எத்தனால் எந்த வினை செயல் தொகுதியை சார்ந்ததுன்னா ஆல்கஹால் தான். ஏன்னா ஆல்னு வந்திருக்கு. ஸோ OH தொகுதி. அடுத்த கொஸ்டின் 52 அசிட்டால்ஹைடு எந்த வினை செயல் தொகுதியை சார்ந்தது? அசிட்டால்ஹைடு ஸோ ஆல்டிஹைடு தொகுதியை சேர்ந்தது. ஸோ CHO. அசிட்டோன் எந்த வினை செயல் தொகுதியை சார்ந்ததுதான்? அசிட்டோன் அப்படின்னால கீட்டோன். ஸோ கீட்டோன்னால இந்த தொகுதி, அதாவது CO தொகுதி ரெண்டு பக்கம் ஹைபன் போட்டுறணும். 54 அசிட்டிக் அமிலம் எந்த வினை செயல் தொகுதியை சார்ந்ததுன்னா அசிட்டிக் அமிலம்னா கார்பாக்சிலிக் அமிலம். ஸோ ஹைபன் போட்டு COOH தொகுதி. ஸோ அது வந்து பாண்டு சரிங்களா, அதனால அப்படி சொல்றேன். ஸோ 55 மெத்தில் அசிட்டேட் எவ்வகை சேர்மம் அப்படின்னா எஸ்டர். மெத்தில் அசிட்டேட் எவ்வகை சேர்மம்? எஸ்டர். 56 டைல் மெத்தில் ஈதர் எவ்வகை சேர்மம்னா ஈத்தர். 57 கரிம சேர்மத்தின் இயற்பியல் பண்புகள் எதனால் உறுதிப்படுத்தப்படுகின்றன அப்படின்னா மூலக்கூறின் எஞ்சிய பகுதி. ஸோ ஆர், அதாவது ஆல்கைல் குரூப் அப்படின்னு. இப்போ 5வது பகுதியில் படிவரிசை சேர்மங்கள் ஹோமோலஜியஸ் சீரியஸ். 58வது ஒரே பொது வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதி பண்புகளை கொண்ட கரிம சேர்மங்களின் தொகுதி தான் படிவரிசை ஹோமோலஜியஸ் சீரியஸ். 59 படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் எந்த தொகுதியில வேறுபடுகின்றன? மெத்திலின் தொகுதியா. நம்ம CH2 மாறி மாறி பதிலாக அதை சொல்றோம் CH2 தொகுதி. ஒவ்வொரு படிவரிசை உறுப்பும் முந்தையில இருந்து CH2 14 AMU அளவில் மட்டுமே வேறுபடும். இதனால மேல நோட்ஸ் நம்ம பார்த்தோம். இது படிவரிசையோட அடிப்படை விதி. கொஸ்டின் 60 படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்களின் மூலக்கூறு நிறை வாய்ப்பாடு என்ன அப்படின்னா 14 AMU. 61 படிவரிசையில் மூலக்கூறு நிறை அதிகரிப்பால் இயற்பண்புகள் எவ்வாறு மாறுகின்றன? ஒழுங்கான முறையில் மாறுகின்றன. 62 ஒரு படிவரிசையில் உள்ள எல்லா சேர்மங்களையும் ஒரே முறையில் தயாரிக்க இயலுமானா ஆம். இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போறோம். IUPAC பெயரிடுதல். IUPAC நம்ம பார்க்குறோம். IUPACோட விரிவாக்கம் நம்ம பார்த்தோம் மேலே. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. 64 IUPAC பெயரின் 3 பகுதிகள் யாவைனா அடிப்படை சொல் ரூட் வேர்டு பிளஸ் முன்னோட்டு ப்ரிஃபிக்ஸ் பிளஸ் பின்னோட்டு சஃபிக்ஸ். முன்னோட்டு அப்புறம் ரூட் வேர்டு அப்புறம் பின்னோட்டு என்ற வரிசையில் IUPAC பெயர் அமையும். சரிங்களா, அது பார்க்கலாம். அடிப்படை சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா சங்கிலி தொடரில் உள்ள கார்பன் நியூக்ளியர் எண்ணிக்கையை. 66 கார்பன் எண்ணிக்கை 1 எனில் அடிப்படை சொல் என்னன்னா மீத். ஓகே, கார்பன் எண்ணிக்கை 2 எனில் அடிப்படை சொல் என்னன்னா ஈத்து. கார்பன் எண்ணிக்கை 3 எனில் அடிப்படை சொல் என்னன்னா ப்ரோப்பு. ஓகே, கார்பன் எண்ணிக்கை 4 எனில் அடிப்படை சொல் என்னன்னா பியூட்டு. அடிப்படை சொல்ல பார்க்குறோம். கார்பன் எண்ணிக்கை 5 எனில் அடிப்படை சொல் வந்து பெண்டு. கார்பன் எண்ணிக்கை 6 எனில் அடிப்படை சொல் என்ன அப்படின்னா ஹெக்ஸ். கார்பன் எண்ணிக்கை 7 எனில் அடிப்படை சொல் என்னன்னா ஹெப்ட். கார்பன் எண்ணிக்கை 8 எனில் அடிப்படை சொல் என்னன்னா ஆக்ட். ஆக்ட்னால 8, அதனால ஞாபகம். கார்பன் எண்ணிக்கை 9 எனில் அடிப்படை சொல் என்ன அப்படின்னா நான். சரிங்களா, இப்போ கார்பன் எண்ணிக்கை 10 எனில் அடிப்படை சொல் இருந்தது டெக்கு. இப்போ நம்ம வந்து அதுல பார்த்தாச்சு. இப்போ IUPACோட முன்னோட்டு ப்ரிஃபிக்ஸ் அப்படி அது போனது அடிப்படை சொல்ல பார்த்தோம். இப்போ ப்ரிஃபிக்ஸை பார்க்குறோம். ப்ரிஃபிக்ஸ் எதை குறிக்குன்னா பதிலி மற்றும் கிளைகளை, சப்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். இப்போ இணைப்பு நம்ம பாண்டு போட்டு CL அப்படி போட்டு பதிலியோட IUPAC முன்னோட்டு பெயர் என்னன்னா இந்த மாதிரி இருந்தா குளோரோ. சரிங்களா, குளோரோ. அது மாதிரி இந்த மாதிரி BR பதிலியோடைய IUPAC முன்னோட்டு பெயர் என்னன்னா புரோமோ. CH3 பதிலுடைய IUPAC முன்னோட்டு பெயர்னா மெத்தில். CH2 CH3 பதிலுடைய IUPAC முன்னோட்டு பெயர் வந்து எத்தில். IUPAC முதன்மை பின்னோட்டு பிரைமரி சஃபிக்ஸ் எதை குறிக்கிறோம்னா பிணைப்பின் தன்மையை, அதாவது ஏன் ஈன் ஹைன் அப்படின்னு வராம பிணைப்பின் தன்மையை குறிக்கும்.
ஆல்கஹாலுக்கான ஐயுபாக் இரண்டாம் நிலை பின்னோட்டி எதுனா ஆல், ஓஎல். ஆல்டிஹைடுக்கான ஐயுபாக் இரண்டாம் நிலை பின்னோட்டி எது? ஆல்டிஹைடுனா ஏல். கீட்டோனுக்கான ஐயுபாக் இரண்டாம் நிலை பின்னோட்டி எதுனா ஓன். 85 கொஸ்டின், 85வது கொஸ்டின். கார்பாக்சிலிக் அமிலத்துக்கான ஐயுபாக் இரண்டாம் நிலை பின்னோட்டி எதுனா ஆயிக் அமிலம். கார்பாக்சில் அமிலம், ஆயிக் அமிலம். 86 அடிப்படை சொல் தேர்ந்தெடுப்பதற்கான முதல் விதி என்ன? அடிப்படை சொல்லனா நீண்ட கார்பன் சங்கிலியை கண்டறிய வேண்டும். 87 ஐயுபாக்கு விதிகளின்படி CH3, CH2, 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 CH3 இன் பெயர் என்ன அப்படின்னா பெண்டேன். ஏன்னா நீங்க கார்பனை கவுண்ட் பண்ணி பார்த்தோம் 5 இருக்கும், ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணி 12 இருக்கும். ஸோ பெண்டேன். சரிங்களா? ஸோ 3 ஹைட்ரஜன் பாருங்க, 3 2 5, அப்புறம் 2 7, அப்புறம் ஒரு 2 9, அப்புறம் ஒரு 3 12. ஸோ இருக்கு. ஓகே, பெண்டேன். இது CH3, CH2, CH2, OH ஐயுபாக்கு பெயர். ஸோ இதுல எத்தனை கார்பன் இருக்குன்னா 3 அப்படிதானே. அப்புறம் OHல முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரோபேன் 1 ஆல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோபேன் 1 ஆல். எத்தனாயிக் அமிலத்தின் ஐயுபாக் பெயர் என்ன அப்படின்னா எத்தனாயிக் அமிலம். ஓகே, ஸோ எத்தனாயிக் ஆசிட். ஸோ CH3COOH அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 அசிட்டால்கைடின் ஐயுபாக் பெயர் அதுனா எத்தனேல். சரிங்களா? CH3CHO இதுதான் அசிட்டால்களுடைய ஐயுபாக் பெயர். இப்போ நம்ம பகுதி எத்தனாலுக்கு வரோம்? C2H5OH. ஸோ 91வது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். 91வது கொஸ்டின்ல எத்தனாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா C2H5OH. 92 எத்தனால். எத்தனால் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. 93 சர்க்கரையை படிகமாக்கும் போது மீதமுள்ள பாகு போன்ற திறம் எது அப்படின்னா கழிவு பாகு, மோலசஸ். 94 கழிவு பாகு எத்தனை சதவீதம் சுக்ரோஸ் உள்ளதுன்னா 30%. 95 ஈஸ்ட் என்பது எவ்வகை நுண்ணுயிரி அப்படின்னா பூஞ்சை, பங்கஸ். தெரியும். 96 சுக்ரோஸை குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸாக மாற்றும் நொதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுக்ரோஸை குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸை மாற்றும் நொதி தான் இன்வெர்டேஸ். இன்வெர்டேஸ். 97 குளுக்கோஸை எத்தனாலாக மாற்றும் நொதி. குளுக்கோஸை எத்தனாலாக மாற்றும் நொதி தான் சைமேஸ். C6H12O6 அப்படின்னா 2C2H5OH plus 2C2O CO2 அப்படின்னா சைமேஸ் நொதி மூலம். 98 நொதித்தல் என்றால் என்ன அப்படின்னா நொதிகளின் மூலம் சிக்கலான கரிமச் சேர்மங்கள் மெதுவாக சிதைந்து எளிய மூலக்கூறுகள் உருவாகுது. 99 95.5% எத்தனால் மற்றும் 4.5 நீர் கொண்ட கரைசல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அதுதான் எரிசாராயம், ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். அதுல வந்து 95.5% எத்தனால் இருக்கும், 4.5 நீர் இருக்கும். 100% தூய ஆல்கஹால் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அதுதான் தனி ஆல்கஹால், அப்சல்யூட் ஆல்கஹால். 101 எத்தனாலின் கொதிநிலை என்ன? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 78 டிகிரி செல்சியஸ், 381 கெல்வின். 102 எத்தனாலை 443 கெல்வின் வெப்பநிலையில் அடர் H2SO4 உடன் சூடுபடுத்தினால் கிடைப்பது என்னன்னா ஈத்தீன், C2H4. ஸோ நம்ம வந்து வினை வாய்ப்பாடில் C2H5OH நம்ம வந்து வினை சமன்பாடில் பார்க்குறோம். 443 கெல்வின் வெப்பநிலை பண்றோம். அப்படிங்கும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த H2SO4 வந்து வினை ஊக்கி C2H4 plus H2O கிடைக்கும். ஸோ ஈத்தீன் கிடைக்கும், பிளஸ் அது போக நீர் கிடைக்கும். 103 எத்தனால் சோடியத்துடன் வினைபுரிந்து எதனை தருகிறதுனா சோடியம் ஈத்தாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயு. ஸோ இங்க வாய்ப்பாட பார்த்துக்கலாம். 2C2H5OH வந்து பிளஸ் 2Na 2C2H5ONA பிளஸ் H2 கேஸ் அப்படின்னு கிடைக்கும். 104 ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையில் K2Cr2O7 நிறம் எவ்வாறு மாறுகிறது அப்படின்னா ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறுகிறது. 105 எஸ்டராக்சல் வினை என்றால் என்ன? ஆல்கஹால் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலம் வினைபுரிந்து பல மனமுடைய எஸ்டரை தருதல், அதுதான் எஸ்டராக்சல் வினை. ROH R டேஸ் அப்படி போட்டு இந்த COH போடுறோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் எஸ்டரிஃபிகேஷன். இது 2 மார்க்குன்னு கேட்பாங்க. 106 எத்தனாலை வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் வினையூக்கி முன்னிலையில் செலுத்தும் போது கிடைப்பது எதுனா அசிட்டால்கைடு எத்தனால். CH3CHO C2H5OH
CH3 CHO plus H2 Cu வினையோக்கி ஆக்சிஜனேற்றம். 107 எத்தனால் ஆக்சிஜனுடன் எரிந்து எதை குடிக்கிறது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 மற்றும் நீர். C2H5OH3O2 அப்படிங்கிறத இந்த பார்முலா போட்டுருக்கோம். 2CO2 plus 3H2. 108 காயங்களை துடைக்கும் புரை தடுப்பானாக பயன்படுதுன்னா எத்தனால் ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க. 109 வாகன குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுதுன்னா எத்தனால் ஆன்டி ஃப்ரீஸ். 110 கைகளை தூய்மையாக்கும் கிருமி நாசினிகள் ஹேண்ட் சானிடைசர்ல பயன்படுதுன்னா அதான் எத்தனால். நம்ம சானிடைசர் யூஸ் பண்றோம்னா அது வந்து எத்தனால் அப்படின்னு வச்சுக்கோங்க. 111 ஆற்றல் ஆல்கஹால் அதாவது பவர் ஆல்கஹால்பாங்க பெட்ரோல் மற்றும் எத்தனால் சார்ந்த கலவை. நம்ம பெட்ரோல் பல்க்ல பவர் பெட்ரோல்னு சொல்றோம்னா அது இதுதான் பெட்ரோலும் எத்தனாலும் சார்ந்தது. 112 வெண்ணிலா சாறு எதில் தயாரிக்கப்படுகின்றன ஆல்கஹால் மற்றும் நீர் கலந்த கரைசலில். அதுதான் வெண்ணிலா சாறு. இப்போ எத்தனாயிக் அமிலம் CH3COH பார்க்குறோம். எத்தனாயிக் அமிலத்தோட பொதுவான பெயர் என்னன்னா அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் ஆசிட். 114 எத்தனாயிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா C2H4O2 அல்லது CH3COH. 115 எத்தனாயிக் அமிலத்தின் கொதிநிலை என்ன அப்படின்னா 391 கெல்வின் 118 டிகிரி செல்சியஸ். இல்ல 116 குளிர வைக்கும் போது பனிக்கட்டி போன்ற படிகங்களை உருவாக்கும் தூய அசிட்டிக் அமிலம் அப்படின்னா கிளேசியல் அசிட்டிக் அமிலம். 117 எத்தனாயிக் அமிலம் சோடியம் பை கார்பனுடன் வினைவது எந்த வாயுவை வெளியேற்றுகிறனா எத்தனாயிக் அமிலம் வந்து சோடியம் பை கார்பனுடன் வினைவது எந்த வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ எத்தனாயிக் அமிலம் பிளஸ் சோடியம் பை கார்பனேட் NaHCO3 இந்த பார்முலா போட்டு நம்ம CO2 வெளியில ஏறுது. 118 சோடா சுண்ணாம்பு என்பது எவற்றின் கலவை அப்படின்னா 3 பங்கு NaOH பிளஸ் 1 பங்கு CaO ஞாபகம் 3:1 அந்த மாதிரி NaOH CaO சேர்ந்ததான் சோடா சுண்ணாம்பு. 119 எத்தனாயிக் அமிலத்தின் சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புடன் சூடுபடுத்தினா கிடைக்கும் வாயு தான் மீத்தேன். இந்த பார்முலா பார்த்துக்கோங்க. வெப்பம் வெளிப்படுது. வினிகர் என்பது யாது அது வந்து ஒரு நீர்த்த அசிட்டிக் அமிலம் 5-8% கரைசல் அப்படின்னு போட்டுருவாங்க. 121 ரப்பர் பாலை கட்டிப்படுத்த பயன்படுத்துறதுன்னா எத்தனாயிக் அமிலம். 122 துணிகளில் அச்சு பதிக்க பயன்படுகிறதுனா எத்தனாயிக் அமிலம் தான். 123 மயக்கமூட்டியாக பயன்படும் கரிமச் சேர்மம் ஈத்தர் டைஎத்தில் ஈத்தர் அதான் மயக்கமூட்டியாக பயன்படும் கரிமச் சேர்மம். சமையல் எண்ணெய்களில் உள்ள கரிமச் சேர்மம் எதுனா எஸ்தர். இப்போ அடுத்து நம்ம சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் பார்க்க போறோம். சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் 125 சோப்பு என்பது எதன் உப்பு அப்படின்னா நீலச்சங்கிலி கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு தான் சோப்பு. நீலச்சங்கிலி கொழுப்பு அமிலங்களுடைய 126 சோப்பு தயாரிக்க பயன்படும் 2 முக்கிய மூலப்பொருட்கள் யாவை அப்படின்னா கொழுப்பு ஃபேட்டு ஆயில் மற்றும் காரம் ஆல்கலி அப்படின்னு சொல்றது. 127 கடின சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் யாதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அதுதான் கடின சோப்பு. மின் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எதுனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH மின் சோப்பு. சலவை செய்வதற்கு எந்த வகை சோப்பு பயன்படுத்தப்படுகிறதுனா சலவை செய்வதற்கு கடின சோப்பு தான் ஹாட் சோப் NaOH கொண்டது. கொழுப்பு அல்லது எண்ணெயை காரத்துடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் வினை எதுனா சோப்பாக்கல் வினை சப்பானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுது. கொழுப்பு அல்லது எண்ணெயை காரத்துடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் வினை தான் சோப்பாக்கல் வினை சப்பானிஃபிகேஷன். ஸோ கொழுப்பு பிளஸ் காரம் NaOH சோப்பு பிளஸ் கிளிசரால் கிடைக்கும். 131 சோப்பு தயாரிப்பில் சோப்பை வீழ்படிய செய்ய சேர்க்கப்படுவதுன்னா சாதாரண உப்பு NaCl காமன் சால்ட். 132 கடின நீரில் சோப்பு பயன்படுத்தும் போது உருவாகும் படிவதுன்னா ஸ்கம். கடின நீரில் சோப்பு பயன்படுத்தா ஸ்கம் மாதிரி வரும் வெள்ளை மாதிரி அந்த திட்டுகள் வரும். 133 கடின நீரில் உள்ள எந்த அயனிகள் சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை தடுக்கின்றன Ca2+ Mg2+ அயனிகள் தான் அந்த சோப்புடைய சுத்தம் செய்யும் செயலை தடுக்கின்றன. டிடர்ஜென்ட்டுகள் என்பவை எதன் உப்புகள்னா சல்போனிக் அமிலம் அல்லது ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டின் சோடியம் உப்புகள். அடுத்து 135 டிடர்ஜென்ட்டுகள் பெட்ரோலியத்தின் எந்த பகுதியிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன ஹைட்ரோ கார்பன் பகுதி.
136 சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் தடுக்க டிடர்ஜென்ட் சேர்க்கப்படுது எதுனா சலவை இயந்திரங்கள சோடியம் சிலிகேட். 137 துணிகள் பளிச்சிடுவதற்காக டிடர்ஜென்டில் சேர்க்கப்படுது எதுனா புளூரசன்ட் வெண்மை ஏற்றிகள் ஆப்டிகல் பிரைட்னஸ். 138 டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படுவது அப்படின்னா சோடியம் சல்பேட். 139 இரத்த கரைகளை நீக்க டிடர்ஜென்டில் சேர்க்கப்படுவதுன்னா நொதிகள் என்சைம்ஸ். அடுத்து 140 சோப்பு மூலக்கூறுடைய நீர் விரும்பும் பகுதி அப்படின்னா முனைவுல தலைப்பகுதி அதான், அதாவது கார்பாக்சிலேட் தொகுதி அடிப்பாங்க. COO மைனஸ் போட்டு Na பிளஸ் பண்ணும். அதுமாதிரி சோப்பு மூலக்கூறுடைய நீர் வெறுக்கும் பகுதி எது அப்படின்னா அது வந்து முனைவற்ற வால் பகுதி ஹைட்ரோகார்பன் சங்கிலி ஹைட்ரோபோபிக் டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. 142 நீரில் சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்த கொத்துகளின் பெயர் என்ன அப்படின்னா மிசல்ஸ். மிசல்ஸில் ஹைட்ரோபோபிக் வால்கள் உள்நோக்கியும் எண்ணெய் அழுக்கை சுற்றி ஹைட்ரோஃபிலிக் தலைகள் வெளிநோக்கியும் நீரை நோக்கி அமைந்தன. இதுதான் மிசல்ஸ். 143 உயிரிய சிதைவு அடையும் டிடர்ஜென்ட்கள் எத்தகைய சங்கிலி தொடரை கொண்டவனா நேரான ஹைட்ரோகார்பன் சங்கிலி ஸ்ட்ரெயிட் செயின் பயோடிகிரேடபிள். 144 உயிரிய சிதைவு அடையாத டிடர்ஜென்ட்கள் எத்தகைய சங்கிலி தொடரை கொண்டவைனா கிளைகளுடைய ஹைட்ரோகார்பன் சங்கிலி பிரான்ச்டு செயின் நாட் பயோடிகிரேடபிள். 145 சோப்பின் அயனி பகுதி எது அப்படின்னா COO மைனஸ் Na பிளஸ் கார்பாக்சிலேட் அயனி. டிடர்ஜென்டின் அயனி பகுதி எது அப்படின்னா SO3 மைனஸ் Na பிளஸ் சல்போனேட் அயனி. TFM இதனை குறிக்கிறது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் மொத்த கொழுப்பு பொருட்கள். 148 உயர்ந்த TFM பெற்றுள்ள சோப்புகள் எதற்கு பயன்படுகின்றன அப்படின்னா சிறந்த குளியல் சோப்பாக பிரீமியம் பாத் சோப். சிவப்பு எறும்புகளின் லத்தீன் பெயர் என்னன்னா ஃபார்மிக் ஆசிட். எறும்புகளின் கடியில் மெத்தனாய்க் அமிலம் HCOH ஃபார்மிக் ஆசிட் காணப்படும். இதன் பெயர் ஃபார்மிகா எறும்பு என்ற லத்தீன் சொல்லிருந்து வந்தது. அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எறும்புனா ஃபார்மிகா அப்படிங்கிற ஞாபகம். ஸோ சிவப்பு எறும்புகளோட லத்தீன் பெயர் ஃபார்மிகா. அப்புறம் அதோட எறும்போட கடியில் இருக்கக்கூடிய அமிலம் மெத்தனாய்க் அமிலம் ஃபார்மிக் ஆசிட். 150 ஆல்கஹாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு C4H10O மற்றும் OH இட எண் 2 எனில் இதன் ஐயுப்பாக்கு பெயர் என்னன்னா பியூட்டேன் 2ஆல். இந்த ஒன்னோட ஞாபகம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மைண்ட் மேப் பார்க்க போறோம். கார்பன் சேர்மங்கள் கரிம சேர்மங்களை நம்ம வந்து ரெண்டா சொல்லுவோம். திறந்த சங்கிலி வளைய சங்கிலி. திறந்த சங்கிலி அசைக்ளிக், வளைய சங்கிலி சைக்ளிக். கார்போசைக்ளிக் இது வந்து வளைய சங்கிலி ஹெட்ரோசைக்ளிக் பியூரான் அப்படின்னு போட்டிருக்கோம். அலிசைக்ளிக் அரோமேட்டிக் பென்சின். ஹைட்ரோகார்பன் வாய்ப்பாடுகள் இப்போ ஆல்கேன் இந்த ஃபார்முலா பாருங்க CnH2n2+ பிணைப்பு வந்து ஒற்றை பிணைப்பு. முதல் உறுப்பு மீத்தேன் வாய்ப்பாடு CH4. ஆல்கீன் CnH2n பிணைப்பு வந்து இரட்டை உறுப்பு. முதல் உறுப்பு ஈத்தீன் C2H4. ஆல்கைன் CnH2n-2 முப்பிணைப்பு. ஈத்தைன் முதல் உறுப்பு வாய்ப்பாடு C2H2. வினை செயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் OH- ROH பின்னோட்டு. ஆல்டிகேர்ல நம்ம இப்படி போடுறோம். ஸோ பின்னோட்டு AL. கீட்டோன் பின்னோட்டு வந்து ONE சரிங்களா COR அப்படிங்கிற போகிறோம். ஸோ CO முன்னாடி வரும், இந்த இடையில வரும். கார்பாக்சி அமிலம்னா COH அப்படின்னு வரும். பின்னோட்டு வந்து ஆயிக் ஆசிட். எஸ்டர்னா COOR பல மனம் வரும். ஈதர் அப்படின்னா மயக்க மூட்டி, அது வந்து OROR அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடிப்படை சொற்கள் ரூட் வேர்ட்ஸ்ல 1 வந்தா அது வந்து மீத்து, 2 வந்தா ஈத்து, 3 வந்தா ப்ரொப்பு அப்படின்னு தெரியும் அப்படிதானே. 4 வந்ததுன்னா பியூட்டு, 5 வந்தா பெண்டு, 6 வந்தா ஹெக்ஸு, 7 வந்து ஹெப்டு 7 கார்பன் வந்ததுன்னா, 8 கார்பன் வந்ததுன்னா ஆக்டு, 9லேருந்து 10 வந்ததுன்னா நான் டெக். இப்போ முக்கிய சேர்மங்கள் விரைவு குறிப்பு கீ காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். எத்தனால் C2H5OH. ஸோ கொதிநிலையை நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாதிரி கொதிநிலாம் இருக்கும். கெல்வின்ல டிகிரி செல்சியஸ்ல ஹேண்ட் சானிடைசர் ஃபியூவல் ஆன்டிசெப்டிக்லாம் யூஸ் பண்ணாங்க. 443 கெல்வின்ல H2SO4 வினையோகியில் பண்ணும்போது ஈத்தீன் எண்ணெயுடன் H2 கேஸ் வெளிவரும். எத்தனாய்க் அமிலம் அப்படின்னா கொதிநிலை இப்படி இருக்கும். 399 கெல்வின். வினிகர் 5லேருந்து 8% கரைசல். கிளாசியல்ஸ் 100% தூய ரப்பர் உறைவெல்லாம் பார்த்தோம். சோப்பு கடின சோப்பு, KOH மென் சோப்பு, NaOH கடின சோப்பு, மிசல்ஸ் சப்பனிவேஷன்லாம் பார்த்தோம். COO- Na+.
டிடர்ஜென்ட்ல SO3 மைனஸ் Na பிளஸ் கடின நீரிலும் வேலை செய்யும். TFMனா டோட்டல் ஃபேட்டி மேட்டர், பயோடிகிரேடபிள் ஸ்ட்ரெயிட் செயின், படிவரிசை, ஹோமோலஜியஸ்னா ஒரே வாய்ப்பாடு, CH4 பைனாலி வேறுபாடு, ஒழுங்கான பண்பு மாற்றம், நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா சுக்ரோஸ் வந்து இன்வெர்டைஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரூட்டோஸா மாறும். அதை ஜைமேஸ் பண்ணும்போது எத்தனாலா மாறும், CO2 கிடைக்கும். அடுத்தனா இப்போ சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் ஒப்பீடு. பண்பு வந்து ஈயணி பகுதினா சோப்பு வந்து COO மைனஸ் Na பிளஸ். டிடர்ஜென்ட்ல வந்து அது வந்து அயனி பகுதி ஈயணி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ SO3 மைனஸ் Na பிளஸ். மூலப்பொருள் கொழுப்பும் காரமும் சேர்ந்ததுதான் சோப்பு. டிடர்ஜென்ட்ல பெட்ரோலியம் சேரும். கடிநீர்ல சோப்பு வந்து ஸ்கம் உருவாக்கும். டிடர்ஜென்ட் வந்து நன்றாக வேலை செய்யும். உயிரிய சிதைவு சோப்பு வந்து எளிதில் சிதையும். டிடர்ஜென்ட் வந்து சங்கிலி அமைப்பை பொறுத்தது. இதுதான் இந்த யூனிட்டோடைய ஆல் நோட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.